ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சத்யாஸ் காஃபி. நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இன்றைக்கி கொத்து பரோட்டா எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதில் இப்போது ஒரு சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். இதில் ஒரு முட்டை அடித்து ஊற்றியிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த கொத்து பரோட்டா பார்த்திங்கன்னா ரோட்டுக்கடையில் விற்கிற கொத்து பரோட்டா மாதிரி ரொம்பவும் டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். நம்மளோட சேனலில் ஆல்ரெடி நான் பரோட்டா எப்படி செய்கிறதுன்னு போட்டிருக்கேன், சால்னா எப்படி செய்கிறதுன்னு போட்டிருக்கேன். அதனோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ இந்த முட்டையெல்லாம் வெங்காயம் தக்காளியோட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கொத்தி விட்டுக்கலாம். இது ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. ரொம்பவும் வதங்க வேணாம். கொத்து பரோட்டா கொஞ்சம் இந்த மாதிரி வெங்காயம் தக்காளிலாம் க்ரன்ச்சியாக இருந்தால் தான் நல்லா இருக்கும். இப்போ இதில் நான் 2 பரோட்டாவை பிச்சு போட்டு வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். பரோட்டா சேர்த்ததுக்கப்புறம் முட்டை தக்காளி வெங்காயம் பரோட்டா இது எல்லாம் மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த பரோட்டா பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு ரொம்பவும் பிடிக்கும். இப்போ இதில் சால்னா ஆட் பண்ணிக்கலாம். இந்த சால்னா குழம்பு எப்படி செய்கிறதுன்னு நான் ஆல்ரெடி நம்மளோட சேனலில் போட்டிருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதனோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த சால்னா குழம்பு பார்த்திங்கன்னா ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பரோட்டா இந்த சால்னா குழம்பு எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா மிக்ஸ் பண்ணி நல்லா கொத்தி எடுத்துக்கலாம். ரோட்டு கடையிலெல்லாம் பார்த்திங்கன்னா பரோட்டா கொத்துற சவுண்டு செம்மையாக கேட்கும். அந்த மாதிரி தான் நம்ம இந்த பரோட்டா செய்யும் போது நம்ம வீட்டில் சவுண்ட் கேட்கும். அந்தளவுக்கு இதை நல்லா கொத்தி எடுத்துக்கணும். இந்த மாதிரி ஒரு டம்ளர் வச்சு இதை நல்லா கொத்தி எடுத்துக்கோங்க. ரெண்டு பரோட்டாக்கு 1 கப் சால்னா ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நல்லா எல்லாமே மிக்ஸ் ஆகுற மாதிரி கொத்தி எடுத்துக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 5லேருந்து 8 நிமிஷம் இதை நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதில் 1 ஸ்பூன் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். பெப்பர் பவுடர் ஆட் பண்ணதுக்கப்புறம் இதை அப்படியே மசாலாலாம் ஒன்றா மிக்ஸ் ஆகுற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சு இது 2 நிமிஷம் குக் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த சால்லாம் மசாலாலாம் பரோட்டாவோட மிக்ஸ் ஆகிருக்கும். இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்திருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இது உங்கள் சத்யாஸ் காஃபி.